தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. மிக கனமழை வாய்ப்புள்ள 4 மாவட்டங்களில் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க மாவட்ட அதிகாரிகளும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடன் தொடர்ந்து இணைப்பில் இணைகிறார் தனியார் வானிலை ஆர்வலர் திரு ஜெபசிங் அவர்கள். வணக்கம் சார். இப்ப இந்த திடீர் மழைக்கான காரணம் என்ன? குறிப்பா நம்ம இந்த 4 மாவட்டங்கள்ல மழையினுடைய நிலவரம் எவ்வாறாக இருக்கும் வரக்கூடிய நாட்கள்ல? உங்களுடைய தகவல்கள் என்ன சார்? வணக்கம். இந்த நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடல்ல இருக்கக்கூடிய வெப்பநிலை அதிகரித்து காணப்படுகிறது ஒன்று. இன்னொரு காரணம், இலங்கைக்கு தெற்கே சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவிலே ஒரு காற்றழுத்த சுழற்சி மற்றும் கிட்டத்தட்ட ஒரு சைக்ளோன் அந்த இடத்துல நிலவி வருகிறது கடல் பகுதியில. அது இல்லாம மேற்கு பகுதியிலே வந்து ஹை பிரஷர் நிலவுகிறது. அதாவது ஒரிசா அந்த பகுதியில ஹை பிரஷர் நிலவுகிறது. இந்த 2 பினோமினா தான் இதற்கு காரணம். இதன் காரணமாக இலங்கைக்கு மேல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் தென்கிழக்கு வங்கக்கடல், இந்திய பெருங்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், இந்த பகுதிகளில ஒரு பரந்த பகுதியில ஒரு மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதாவது கடல் மட்டத்திற்கு 1.5 கிலோமீட்டருக்கு மேல் பகுதியில ஒரு மிகப்பெரிய மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இது எக்ஸாக்டா இலங்கைக்கு மேலதான் நிலவுகிறது. இது வந்து அதிகமான மேகக்கூட்டங்களை உற்பத்தி செய்து வருகிறது. ரொம்ப ஜெனரேட் பண்ணுகிற அந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாக காணப்படுகிறது. அதாவது வடகிழக்கு திசையில் இந்த மேகக்கூட்டங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனால என்னன்னா, கிட்டத்தட்ட தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா பகுதிகளிலுமே இந்த மேகக்கூட்டங்கள் ஜெனரேட் ஆகிறதுனால எல்லா பகுதியிலுமே பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த சிஸ்டத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த 4 மாவட்டங்கள், அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, இந்த பகுதிகளில் கனமழை இருக்கலாம். இன்று ஒரு நாள், நாளை பிற்பகல் வரைக்கும் மிக கனமழை இருக்கலாம். ஒரு சில இடங்களிலே மிக கனமழை இருக்கலாம். பரவலான கனமழை தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில மிதமான மழை பரவலாக இருக்கும். ஒரு சில இடங்களிலே கனமழை இருக்கும்.